student, question number 3. Find the degree of the polynomials அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Degree of the polynomial அப்படின்னா first நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம். Degree of the polynomial அப்படின்னா first definition என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். Degree of the polynomialக்கான definition நமக்கு இங்கே கொடுத்துருக்குது. Degree of the polynomial அப்படின்னா வந்து in a polynomial one of the variable ஒரு polynomial எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு வேரியபிளாக மட்டும் இருக்கணும். வேரியபிள் எக்ஸாக இருந்தால் எக்ஸாக இருக்கணும், ஒய்யாக இருந்தால் ஒய்யாக இருக்கணும், பியாக இருந்தால் பியாக இருக்கணும், கியூவாக இருந்தால் கியூவாக இருக்கணும். அப்போ வேரியபிள்ஸ் ஒரே ஒரு வேரியபிள்ஸாக இருக்கணும். வேரியபிள்ஸ் அப்படின்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ், அதைத்தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன் a polynomial of one variable next highest power of the variable is called the degree of the polynomial. அதுலேயே ஹையஸ்ட் பவராக இருக்கும். அதுலேயே நமக்கு என்ன இருக்குன்னா வந்து ஹையஸ்ட் பவராக இருக்கிறத அதோடைய டிகிரியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோமே சப்டிஷன் நம்பர் 1. சப்டிஷன் நம்பர் 1 பாருங்கள், 8x⁴ ப்ளஸ் 4x³ மைனஸ் 7x² மைனஸ் 9x ப்ளஸ் 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் வேரியபிள் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு வேரியபிளாக இருக்கணும். இதில் பாருங்கள் எக்ஸுங்கிற ஒரே ஒரு வேரியபிள், எக்ஸுங்கிற வேரியபிள்ஸ் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் டேர்ம்ஸ்கள் வேறு வேறையாக இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸை பொறுத்த டேர்ம்ஸ்கள் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இதில் 1 2 3 4 5 டேர்ம்ஸ் இருக்குது. ஆனால் வேரியபிள்ஸ்னு பார்த்தோம்னா எக்ஸுங்கிற ஒரு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது இங்கே. இப்போ ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த டெஃபனிஷன் என்ன கொடுத்தானா அதிலே ஹையஸ்ட் பவர், இந்த ஹையஸ்ட் பவரை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதில் ஹையஸ்ட் பவர் பாருங்கள், எது ஹையஸ்ட் பவர்? 4 தான் ஹையஸ்ட் பவர். இந்த 4 தான் ஹையஸ்ட் பவர். அப்போ 8x⁴ இருக்குல்ல, இதில் 4 தான் ஹையஸ்ட் பவராக இருக்குது. அப்போனா இதோடைய டிகிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிகிரி ஈக்குவல் 4. நெக்ஸ்ட் சப்டிஷன் நம்பர் 2 பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 2ல் வந்து இதில் பாருங்கள் ஒரே ஒரு வேரியபிள் என்ன இருக்குது? ஒய்யாக மட்டும்தான் இருக்குது. பாருங்கள் ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஹையஸ்ட் பவர் என்னன்னு சொல்லி பாருங்கள், ஹையஸ்ட் பவர் இருக்குல்லையே ஹையஸ்ட் பவர், இதுதான் ஹையஸ்ட் பவராக இருக்குது. இதில் நமக்கு என்ன இருக்குது? டிகிரி வந்து 4, டிகிரி ஈக்குவல் 4. இதுதான் நம்மளுடைய டெஃபனிஷன், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ இதை பற்றி தான் நம்ம கொஸ்டின் நம்பர் 3ல் பார்க்க போகிறோம். சப்டிஷன் நம்பர் 1 பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 1ல் நமக்கு ஒரே ஒரு வேரியபிள் ஒய்ங்கிற வேரியபிள் இருக்குது. இப்போ இது ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா இல்லை மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். வேறு எதுவுமே இல்லை. இப்போ ஹையஸ்ட் ஆர்டர் என்ன இருக்குது? y⁴. அப்போ இந்த 7 தான் நம்மளுடைய ஹையஸ்ட் ஆர்டர். எது ஹையஸ்ட் ஆர்டரோ அந்த டிகிரியில் வந்து எது ஹையஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். டிகிரியில் எது ஹையஸ்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. டிகிரியில் ஹையஸ்ட்டாக இது தான் இருக்குது. அப்போ இதுனா 7 மட்டும் நீங்கள் வந்து இந்த டிகிரியை எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சப்டிஷன் நம்பர் 1க்கான ஆன்சர் டிகிரி வந்து 7. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 2 பாருங்களேன். சப்டிஷன் நம்பர் 2ல் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியும். சப்டிஷன் நம்பர் 2 இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியும். சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வரி டேமையும் இங்கே எழுதிடுவோம். ஈக்குவல் x⁴ இங்கே டிவைடிங் பை x² இருக்குல்ல, எவ்வரி டேமையும் x² டிவைட் பண்ணுங்க. ஒவ்வொரு டேமையும் x² டிவைட் பண்ணுங்கள், x². நெக்ஸ்ட் மைனஸ் x⁴ டிவைடிங் பை x². நெக்ஸ்ட் ப்ளஸ் 6x⁴ டிவைடிங் பை x². இந்த x²ங்கிறது வந்து இந்த டிவைடிங் பையில் கொடுத்துருக்கல எவ்வரி டேமுக்கு நியூமரேட்டர் இருக்கக்கூடிய எவ்வரி டேமாலையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இப்போ நம்ம டிவைட் பண்ணால் பாருங்கள், பவரை டிவைட் பண்ணுங்கள். இங்கே x⁴ இருக்குது. இந்த x⁴ நம்ம எப்படி எழுதலாம்? x⁴ வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x மல்டிப்ளிகேஷன் x தான் x⁴. x⁴ ஈக்குவல் x மல்டிப்ளிகேஷன் x. அப்போ இங்கே 3x இருக்குது. இங்கே x²னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்து 2x இருக்கும், 2x. அப்போ 1x 2x, இங்கேயும் 1x 2x நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேலைன்னா x மட்டும்தான் இங்கே வந்து ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே x² இருக்குது. இங்கே x² வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இங்கே x²னா வந்து இங்கே x⁴ எப்படி எழுதிக்கலாம்? x⁴ x எழுதலாம். இங்கே x²னா 2 இருக்குது, x x. இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள், 1x 2x. இப்போ x². நெக்ஸ்ட் இங்கே ஒன்று டிவைட் பண்ணோம்னா இங்கே ஒரு x² இருக்குது. இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடியதுன்னா x². நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே x⁴ இருக்குது. x⁴ எத்தனை டைம்ஸ் எழுதணும்? x⁴ 6 டைம்ஸ் எழுதணும். x மல்டிப்ளிகேஷன் x 6 டைம். டிவைடிங் பை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x டிவைடிங் பை x.
இப்போ டிவைட் பண்ணுங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று டிவைட் பண்ணால் இங்கே ஒன்று இங்கே ஒன்று டிவைட் பண்ணால் ரிமைனிங் என்னன்னா x⁴ இருக்குது. இப்போ இதோடைய ஆன்சரை நான் ரைட் பண்ண போகிறேன் பாருங்கள். இதோடைய ஆன்சரை ரைட் பண்ண போகிறேன். எப்படிலாம் ரைட் பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளது நமக்கு என்ன இருக்குன்னா வந்து ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா வந்து x². இங்கே x² போக ஒரே ஒரு x இருக்கும், அந்த x எடுத்துக்கோங்க x. நெக்ஸ்ட்டு மைனஸ், இங்கே x² இருக்குது, இங்கே ஸ்கொயர் போக ரிமைனிங் ஸ்கொயர் இருக்கும் -x². இங்கே ப்ளஸ் இருக்குது, அடுத்து +6 இருக்குது, 6 கொடுத்துக்கோங்க. x² போக இங்கே x⁴ வரும், அப்போ 6x⁴. இதில் நம்ம ஹையஸ்ட் ஆர்டர் எதுன்னு சொல்லி பார்க்கணும். இதில் நம்ம ஹையஸ்ட் ஆர்டர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6x⁴ இருக்குல்ல, அப்போ x⁴ தான் ஹையஸ்ட் ஆர்டர். அப்போனா ஹையஸ்ட் டிகிரி வந்து நமக்கு வந்து 4 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 3 பாருங்கள். இங்கே x⁴ இருக்குது, இங்கே ப்ராக்கெட் சிம்பிள்லாம் மல்டிப்ளிகேஷன். அப்போ ஒவ்வொரு டேர்மையும் x⁴ மல்டிப்ளை பண்ணுவோம். x⁴ மல்டிப்ளை பண்ணால் x⁻, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 3s are 6ன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துடக்கூடாது. நல்லா தெரியும் நமக்கு வந்து a⁻m மல்டிப்ளிகேஷன் a⁻n இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கும்போது ஒரே ஒரு பேஸ் எழுதி பவர் ரெண்டையும் ஆட் பண்ணியிருப்போம். பவர் ரெண்டையும் ஆட் பண்ணால் m+n சொல்லி ஆட் பண்ணுவோம். அப்போ இங்கே நான் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்குன்னா, இங்கே x⁴ இருக்குது. நெக்ஸ்ட்டு x⁴ ப்ராக்கெட்டில் மல்டிப்ளை பண்ணால் x². x⁴ ஒவ்வொரு டேமையும் மல்டிப்ளை பண்ணும், ஒவ்வொரு டேமையும் x² மல்டிப்ளை பண்ணேன். நெக்ஸ்ட்டு x⁴ எக்ஸை மல்டிப்ளை பண்ணும், ப்ளஸ் இருக்குல்ல அதுக்கு ப்ளஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு x⁴ இன்டு x⁴ ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குதா, இங்கே பாருங்கள், இது ரெண்டும் பேஸ் சேமாக இருக்குது. பவரை ஆட் பண்ணும், பவர் ஆட் பண்ணால் வரும் 3 + 2 வேல்யூ என்ன வரும் நமக்கு வந்து x⁵. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், இந்த பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கா, அப்போ பவர் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துங்க, x⁴ சொல்லி கிடைக்கும். இப்போ நமக்கு x⁵, x⁴ சொல்லி ஆன்சர் கிடச்சிருக்குது. இதை ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டிகிரி என்னவாக இருக்கும், ஹையஸ்ட் ஆர்டர் எடுங்க, ஹையஸ்ட் ஆர்டர், இதுதான் ஹையஸ்ட் ஆர்டர். டிகிரி வந்து நமக்கு என்ன இருக்குன்னா டிகிரி 5 தான் நம்மளுடைய டிகிரி. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 4 பாருங்கள். 4ல் ஏதாவது மல்டிப்ளை பண்ணுறாப்புல டிவைட் பண்ணுறாப்புல ஏதாவது இருக்கா, இல்லை. இப்போ வேரியபிள் ஒரே ஒரு வேரியபிளாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. வேரியபிள் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ரைட். இப்போ ஹையஸ்ட் வேரியபிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஹையஸ்ட் வேரியபிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள், x⁻6. அப்போ x⁻6 இதுதான் ஹையஸ்ட் டிகிரி. நம்மளுடைய டிகிரி வந்து 6. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 5. சப்டிஷன் நம்பர் 5ல் ஏதாவது டிவைட் பண்ணுறாப்புல மல்டிப்ளை பண்ணுறாப்புல இருக்குதா, எதுவுமே இல்லை. இப்போ இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து பவர் அடுத்து வந்து நமக்கு வந்து வேரியபிள்ஸில் வந்து என்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள், பிங்கிற வேரியபிள்ஸ் இருக்குது. இதில் பிங்கிற வேரியபிள்ஸ் தான் இருக்குது. இதில் ஹையஸ்ட் ஆர்டர் எதுன்னு சொல்லி பாருங்கள், இது வேரியபிள்ஸ். இப்போ ஹையஸ்ட் ஆர்டர் எதுவாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஹையஸ்ட் ஆர்டர் வந்து நமக்கு வந்து p⁴ தான் ஹையஸ்ட் ஆர்டர். இது 3ஆக இருக்குது, இது 2ஆக இருக்குது, p⁴ தான் நம்மளுடைய ஹையஸ்ட் ஆர்டர். அப்போ ஹையஸ்ட் ஆர்டர் வந்து நமக்கு வந்து டிகிரி வந்து நமக்கு என்னன்னா 4ன்னு சொல்லி இருக்குது. டிகிரி வந்து நம்மளுடைய 4 டிகிரி, நமக்கான ஆன்சர் 4ன்னு சொல்லி கிடச்சிருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வந்து இப்போ இது எழுதுறோம்ல, இதில் வந்து p² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எப்படி எழுதுவீங்க, இதில் p² கோஎஃபிஷியன்ட் வேல்யூன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த இருக்குல்ல 2/7 இதுதான் வந்து p² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து. இப்போ 2 p²/7 சொல்லி இருக்குது. இதில் 2/7 × p². அப்போ p² கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா வந்து 2/7 சொல்லி ரைட் பண்ணும். இதே இதில் p³ கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கேட்டாங்கன்னா -8/√3. p⁴ கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2√5. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாலினாமியல் கொடுத்து நமக்கு டிகிரி கேட்டிருந்தாங்க. பாலினாமியல் கொடுத்து நம்ம டிகிரியை வந்து ஃபைன் பண்ணியாச்சு. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.